சார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து சுகர் அதிகமாக இருக்குது. சுகர் இல்லாத பேஷண்ட்டுன்னு இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. அது எப்படி வருது? அதுக்கு தீர்வு முறை என்ன? சுகர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ காலகட்டத்தில் வந்து நிறையா வந்துக்கிட்டு இருக்குது, நிறையா பேர்த்துக்கு இருந்துக்கிட்டு இருக்குது. அது ஒரு என்னான்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் வாழ்வியல் முறை தான். ஜெனட்டிக்காக இருந்தாலும் நம்ம வாழ்வியல் முறையை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணும்போது எல்லாமே மாறுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. குறிப்பாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம உடல் ஆரோக்கியத்தை ஃபஸ்ட்டு நம்ம பேணி காக்கணும் முதல்ல. அப்புறம் நம்ம அதுக்கு உண்டானது என்னென்னங்கிறத கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு உடம்புல 2 விதம் தான் இருக்குது இந்த சுகரை குறைக்கிறதுக்கான. ஒன்று, நம்ம சாப்பிட்ற பொருள்கள் எல்லாமே சுகர் அதிகமாக உள்ளது, குளுக்கோஸ் அதிகமாக உள்ளதாக நம்ம எடுத்துக்கிறோம். அடுத்தது, நம்ம உடம்புல அதிகமாக ஆல்ரெடி இருந்துக்கிட்டே இருக்கும், அதை நம்ம யாரும் குறைக்கிறது இல்லை. எந்த ஒரு மாத்திரை மருந்தும் எடுத்தாலும் அது வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை என்னென்னா, கண்ட்ரோலுக்கு வர மாட்டேங்குது, மாத்திரை மருந்து சாப்பிட்டாலும் ஹையாகவே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. 2 விஷயந்தான். ஒன்று, நம்ம சாப்பிடக்கூடிய பொருளில் குறைச்சி சாப்பிட்ணும், அதுவும் குளுக்கோஸ் கம்மியாக உள்ளதாக சாப்பிட்ணும். அதே மாதிரி நம்ம உடம்புல அதிகமாக இருக்குது அப்படின்னா அதை வந்து எரிக்க வைக்கணும். நம்ம உடம்புல அதிகமாக சுகர் இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு நம்ம சாப்பிட்ற பொருளும் பார்த்திங்கன்னா 3 வேளையும் பார்த்திங்கன்னா மாவு சத்து நிறைந்த பொருள்களாக தான் சாப்பிடுவோம். அரிசி எல்லோரும் காலையில் சாப்பிடக்கூடியது என்னென்னா இட்லி, தோசை, பூரி, பரோட்டா இது மாதிரி தான் நம்ம எடுத்துக்கிறோம். மத்தியானமும் பார்த்திங்கன்னா எல்லோரும் மீல்ஸு தான் எடுத்துக்கிறோம். அதுலேயும் பார்த்திங்கன்னா நிறையா உங்களுக்கு அதிகமாக மாவுச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால குளுக்கோஸ் தான் அதிகம் உடம்புல இருக்கும். சாப்பிட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 100 பாயிண்ட் வரைக்கும் ஏறுறதுக்கு அதிகம் வாய்ப்பு இருக்குது நம்ம உணவில். எப்பொழுதும் பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு முன்னாடிக்கும் சாப்பிட்டதுக்கப்புறமும் எடுத்து பார்க்கும்போது ஒரு 50லேருந்து 60 பாயிண்ட் ஏறலாம். அதுதான் இருக்கும். சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு 60 பாயிண்ட் கம்மியாக இருக்கணும், சாப்பிட்டதுக்கப்புறம் 60 பாயிண்ட் 70 சுகரோட லெவல். ஆமாம். இப்போ எல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய சாப்பிட்றதுனால பார்த்திங்கன்னா 100க்கு மேலே ஏறும். 100க்கு மேலே ஏறுறதுனால என்ன பண்ணணும்னா, அது நம்ம அப்படியே உடம்புக்குள்ளே எல்லா செல்களுக்கும் போய் சேர்ந்துருக்கனால என்ன ஆகும், எல்லா செல்களுக்குமே எக்ஸஸாகவே காட்டும். ரொம்ப எக்ஸஸாக காட்டுறதுனால அது அதிகமாக என்ன ஆகும், ரத்தத்தில் அதிகமாக கலந்துரும். எல்லா செல்களுக்கும் எடுத்தது போக மீதி உள்ளதே இருக்கும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நமக்கு வெறும் வயிற்றில் பார்த்திங்கன்னா 100க்கு கீழே இருக்கணும். நம்மளுக்கு பார்த்திங்கன்னா வெறும் வயிற்றுலேயே வந்து 100க்கு மேலேயே இருக்கும். சில பேருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா 200 கூட இருக்கும். அது 100க்கு கீழே இருக்கணும். நம்ம என்ன பண்ணுவோம், அது நிறையா இருக்குது, மேற்கொண்டு சாப்பிட்றது, அதை குறைக்கிறதுக்கான நம்ம வேலையே செய்கிறதே இல்லை. ஒரே விஷயந்தான். ஒன்று, அதிகமாக நம்ம உள்ளே போகுது அப்படின்னா அதை எரிக்க வைக்கணும். அந்த எரிக்க வைக்கிறதுக்கு என்ன, ஏறாமல் இருக்கிறதுக்கு என்ன, 2 வழி தான். இந்த 2 வழியில் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம்னா, ஆல்ரெடி நம்ம உடம்புலேயே அதிகமாக இருக்குது, அதை எரிக்க வைக்கணும். அப்போ போடக்கூடிய உணவுகள் குளுக்கோஸ் லெவல் கம்மியான உணவாக சாப்பிட்ணும். அதுக்கு என்ன அது அப்படின்னா, நம்ம அதிகமாக சொல்லுவோம் சிறுதானியங்கள்னு சொல்லுவோம். சிறுதானியங்கள், பாரம்பரிய அரிசி, அதில் பார்த்திங்கன்னா அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா 50 to 60% வந்து குளுக்கோஸ் இருக்கும். நம்ம வெள்ளை அரிசின்னு எடுக்கும்போது 70க்கு மேலே இருக்கும், இது எடுக்கும்போது 60 கிலோ இருக்கும். இன்னும் கம்மியாக உள்ளதை சாப்பிட்ணும். இன்னும் கம்மியாக உள்ளதை சாப்பிடும்போது தான் என்னன்னா 60 கிலோ வரும். இப்போ 60 கிலோ வரும்போது நம்ம ஆல்ரெடி நம்ம உடம்புக்குள்ளேயே கொஞ்சம் நிறையா இருக்குது. இது இருக்கும்போது கொஞ்சம் வந்தால் அதிகமாக காட்டும். இப்போ ரொம்ப நம்ம போட்டு திணிக்க என்ன ஆகும்னா அதிகமாக காட்டும். இது வந்து குறைச்சி காட்டும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குளுக்கோஸ் அதிகமாக ஏறாத ஒரு உணவுப் பொருள் ஒன்று இருக்குது. சிறுதானியத்துலேயே ஒரு பயிர் வகையிலேயே வந்து பார்த்திங்கன்னா அதை காலையில் நம்ம உணவாக எடுத்துக்கும் போது என்ன ஆகுனா ஏறாது. இப்போ நம்ம எப்படிலாம் எடுத்தாலும் என்ன பண்ணணும், எல்லா உணவுலேயும் வந்து மாவுச்சத்து அதிகமாக இருக்கும். மாவுச்சத்து அதிகமாக இருக்கிறதுக்கு என்ன ஆகுனா அது குளுக்கோஸ் லெவல் ஏறும். அது வந்து பயிர் வகைகள் இது மாதிரி எடுத்துட்டா கூட ஒரு 30 to 40% அதில் இருக்கும். அப்போ ஆல்ரெடி நம்மளுக்கு ஒரு 100 இருக்குது, அதோட சேர்த்து சாப்பிட்டு இன்னும் அதிகமாக தான் ஏறும். அதை குறைக்கிறதுக்கு நம்ம ஒரு சிம்பிளான காலை உணவில் என்ன பண்ணணும்னா, ஒரு கப்பு அளவு புரோட்டீன் அதிகமாக உள்ளதாக ஏற்றுக்கணும். எடுக்க என்ன ஆகும்னா இது கொஞ்சம் குறையும். நம்ம உடம்புக்கு தேவையானது என்னென்ன, நம்மளுக்கு முதல்ல வந்து மாவுச்சத்து தேவை, அடுத்தது கொழுப்பு சத்து தேவை, அடுத்தது புரதம் தேவை. இது அதிகம் நம்ம எடுத்துக்கும் போது என்ன ஆகும்னா இதெல்லாம் கொஞ்சம் குறையும். அப்போ நம்ம உடம்புக்கு சத்து தேவையானது புரதத்தை நம்ம அன்னாடு எடுத்துக்கணும். அன்னாடும் நம்ம ஒரு உடம்புக்கு நம்ம எத்தனை கிலோ இருக்கிறோமோ அத்தனை கிராம் புரதம் எடுத்துக்கணும். இப்போ ஆவரேஜாக ஒரு 60லேருந்து 80 கிராம் இருக்கிறாங்க, 80 கிலோ இருக்கிறாங்கன்னா அதுக்கு 80 கிராம் 60 கிராம் எடுத்துக்கணும். அது எதில் இருந்தாலும் சரி, பயிர் வகையாக இருந்தாலும் சரி,
இறைச்சியாக இருந்தாலும் சரி, முட்டையாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் நம்ம டெய்லி நம்ம வெயிட்டுக்கு தகுந்தமான புரதத்தை எடுத்துக்கணும். அதேமாதிரி கொழுப்பு வகைகளுக்கு நம்ம கரையக்கூடிய கொழுப்பு வகைகளாக உள்ளதை அதையும் எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு நம்ம காலை உணவில் சாப்பிடக்கூடிய ஒரு சின்னதாக ஒரு சுண்டல் எப்படின்னு கேட்டிங்கன்னா நரிப்பயிறு பனிப்பயிரும்பாங்க இல்லையா, அந்த இதை காலை எடுத்து அதில் குளுக்கோஸ் லெவல் ஏறவே ஏறாது. நார்ச்சத்து தான் அதிகமாக இருக்கும். நார்ச்சத்து அதிகமாக இருக்கும். காலை உணவில் நம்ம ஏறுறத கொஞ்சம் குறைச்சிக்கலாம். காலைல டிஃபனே அதுதான். ஆமாம். அதோடு சேர்த்து நீங்கள் இன்னும் வேணால் சுண்டல், ஒரு முட்டை இது மாதிரி சாப்பிட்டுக்கலாம். சாப்பிட்டுக்கிட்டிங்க என்ன அப்படின்னா இது ஏற விடாமல் தடுத்தோம். அடுத்தது ஆல்ரெடி இருக்கிறத எப்படி குறைக்கணும்? ஆல்ரெடி இருக்கு இல்லையா, நம்ம உடம்புல நிறையா இருக்கு இல்லையா, அதை எரிக்க வைக்கிறதுக்கு என்னன்னா உடற்பயிற்சி தான், எக்ஸசைஸ். நம்ம என்ன தான் எவ்வளோ தான் நம்ம உடம்புல வச்சுருந்தாலும் நம்ம எக்ஸசைஸ் செஞ்சு அவங்கவுங்களுக்கு என்ன தெரியுமோ பெஸ்ட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா நடைப்பயிற்சி தான். நடைப்பயிற்சி டெய்லி ஒரு 45 நிமிஷம் நடக்கணும். அது காலையில் வெறும் வயிற்றில் நடக்கும்போதும் குறையும். சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு வீட்டுக்குள்ளேயே இல்லை ஆஃபீஸ்க்குள்ளேயே ஒரு 10 நிமிஷம் நடந்தோன்னு வச்சுக்கோங்களேன், எரிக்கிற சக்தியை அதிகமாக கூட்டும். நம்ம இப்போ ஒரு எக்ஸசைஸ் செய்யும்போது அந்த எரிக்கிற இது அதிகமாகச்சுன்னா என்ன ஆகுனா குறைஞ்சிக்கிட்டு வரும். இது ஒரு நாளும் இல்லை, டெய்லி நம்ம இதை ஃபாலோ பண்ணும்போது நம்ம சில எக்ஸசைஸ்னால என்ன ஆகும்னா சுகரோட அளவு குறைச்சிக்கிட்டே இருக்கும். இப்போ நம்ம மருந்து மாத்திரை சாப்பிட்றோம், மருந்து மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா குறையவே குறையாது. நம்ம அதை கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும். அப்படிங்கும்போது நடைப்பயிற்சி, உடல் பயிற்சி. இந்த உடல் பயிற்சியில் பார்த்திங்கன்னா ஒரு 3 விதமான உடல் பயிற்சி இருக்குது. உட்காந்துட்டு செய்யக்கூடியது, நின்றுக்கிட்டு செய்யக்கூடியது, படுத்துக்கிட்டு செய்யக்கூடியது. அவங்கவுங்களுக்கு எது சௌகரியமாக இருக்கோ அது செய்யலாம். எது செஞ்சாலுமே டெய்லி பார்த்திங்கன்னா ஒரு 50லேருந்து 60 பாயிண்ட் குறையும். அது எவ்வளோ நேரம் செய்யணும்னு பார்த்திங்கன்னா ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு 45 நிமிஷம் செய்ய ஒன்றுமே முடியலன்னாலும் உட்காந்து எந்திரிச்சா போதும். அது ஸ்டாண்டிங்கில் விடக்கூடியது. உட்காந்துக்கிட்டே இருக்கும்போது காலை அப்படியே நீட்ட ஏற்றி உட்கார அதெல்லாம் செஞ்சுக்குமோன்னா அதுலேயும் குறையிறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. இல்லை படுத்துக்கிட்டு செய்யும்போது என்னமானா ஒன் சைடாக படுத்துக்கிட்டு நல்ல காலை சைடு பக்கவாட்டில் மேலே தூக்கி கீழே இறக்கும்போது எடுக்கணும். அது தொடர்ச்சியாக நம்ம செய்கிறோம். தொடர்ச்சியாக செய்ய சிரமமாக இருக்குது அப்படின்னா ஒரு 10 நிமிஷம், ஒரு 5 நிமிஷம் செஞ்சுட்டு ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு செய்யலாம். ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட்டு, 5 நிமிஷம் ஒர்க் அவுட்டு. இதை மாற்றி செய்யும்போது பார்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு சொட்டிங் வரும். சொட்டிங் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம உடம்புல உள்ள கழிவுகள்லாம் வெளியேறும். அது நம்ம செய்யும்போது ஃபேன்லாம் போட்டுக்கக்கூடாது. இதை நம்ம டெய்லி காலையிலையும் சாயங்காலம் 2 வேளை செஞ்சுட்டு நம்ம எல்லாருமே குளுக்கோமீட்டர் வச்சுருப்போம். வச்சுக்கிட்டு நம்மளுக்கு வெறும் வயிற்றுல எவ்வளோ இருக்குது, இது நம்ம செஞ்சதுக்கப்புறம் எவ்வளோ குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத செக் பண்ணலாம். கண்டிப்பாக 30லேருந்து 50 பாயிண்ட் வரைக்கும் நல்லா குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நம்ம டெய்லி செய்யக்கூடியதில் இந்த உணவில் இதை உடற்பயிற்சி செஞ்சோம்னா என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக பசிக்க ஆரம்பிச்சிடும். எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, பசிக்கவே மாட்டேங்குதுங்க ஆனால் சாப்பிட்றோம் அப்படிம்பாங்க. அது பசிக்காமல் சாப்பிட என்ன ஆகும்னா உடம்புக்குள்ளே குளுக்கோஸ் லெவலில் ஏறிக்கிட்டே தான் இருக்கும். கடைசியில் பார்த்தா சில பேர் சொல்லுவாங்க எனக்கு 300க்கு மேலே குறைய மாட்டேங்குதுங்க அப்படிம்பாங்க. அதெல்லாம் நம்ம குறைக்க வைக்கிறதுக்கு தான் இந்த பயிற்சிலாம் சொல்கிறோம். நல்ல ஒரு உடல் பயிற்சி, நல்ல உட்காந்த இடத்துல சேரில் உட்காந்துக்கிட்டு காலை மட்டும் தூக்கி அடித்தாவே போதும். நல்ல பிளட் சர்க்குலேஷன் ஏறிச்சுனாவே உடம்புல வியக்க ஆரம்பிக்கும். உடம்புலேருந்து ரத்தத்தை சுத்தப்படுத்த ஆரம்பித்தோன்னே என்ன பார்த்திங்கன்னா சர்க்கரையோட அளவு குறையிறது நல்ல கண்கூடாக தெரியும். நீங்கள் டெய்லி ஒரு 45 நிமிஷம் டெய்லி நடக்க ஆரம்பிச்சிங்கன்னா உடம்புக்கு நல்ல ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும். அதுலேயும் நம்ம அடிக்கடி நம்ம என்ன பண்ணோம், ஒரு 5 நாளைக்கு ஒருக்க செக் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வாரம் எப்படி இருக்குது, அடுத்த வாரம் எப்படி இருக்குது, போன வாரத்துக்கு இந்த வாரத்துக்கு என்ன வித்தியாசம் இருக்குது அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். சுகர் லெவல் டெஸ்ட். ஆமாம், நம்ம ஒரு எல்லாத்து வீட்லேயும் இப்போ எல்லாரும் வச்சுருப்போம், குளுக்கோமீட்டர்லாம் வச்சுருப்போம். நம்ம செக் பண்ணிக்கும் போது நம்மளுக்கு ரிசல்ட்டு தெரியும். இந்த வாரம் இப்படி இருக்குது, இந்த வாரம் இப்படி இருக்குன்னு தெரியும். உணவில் நம்ம சேர்க்கக்கூடியது இதுதான் நல்ல புரதம் உடைய உணவாக தான் நம்ம எடுத்துக்கணும் அதிகம். ஏன்னா அது ஏன் எடுத்துக்கிறோம் அப்படின்னா நிறைய பேர்த்துக்கு என்ன அப்படின்னா அந்த கை கால் மறுத்து போகிறது, அப்படியே மதப்பாக இருக்கிறது, காலில் செருப்பு இருக்கிறதே தெரிய மாட்டேங்குது, இது மாதிரிலாம் நிறைய பேர் கம்ப்ளைண்ட் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. சிம்பிளாக என்னன்னா இந்த எக்ஸசைஸ்லாம் செய்யும்போது நம்ம உடம்புக்கு ரத்த ஓட்டத்தை அதிகம் கூட்ட என்ன ஆகும்னா இதெல்லாம் குறையிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. நம்ம என்ன பண்ணுறோன்னா
எக்ஸசைஸே செய்ய மாட்டேங்கிறோம். நம்மளுடைய இப்போ ஒர்க்கம் பார்த்திங்கன்னா உட்காந்தே செய்கிற வேலை இருக்குது, நின்றுக்கிட்டு செய்கிற வேலையாக தான் இருக்குது. உடம்பை 4 பகுடும் உடம்பை திருப்பி முறுக்கி செய்கிற மாதிரி எந்த ஒர்க்குமே இல்லை. அதனால தான் காலையில் எழுந்திரிச்சோன்னே உடம்பை 4 பகுடு திருப்புறதுக்கு தான் இந்த பயிற்சி முறையெல்லாம் சொல்கிறோம். சிம்பிளான எக்ஸசைஸு இப்போ நம்ம சொல்லித்தரலாம், அதை நம்ம பார்த்துட்டு எல்லாம் செய்யலாம். என்ன வியூவர்ஸ், இவ்வளோ நேரம் சார் சொன்ன எக்ஸசைஸ்லாம் உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதை டெய்லியுமே நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்கன்னா சுகரோட லெவல் வந்து உங்களுக்கு கண்ட்ரோல் ஆகும். ஃபர்தர் டீட்டெயில்ஸ் ஏதாவது தெரியணும்னா கீழே இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.